ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு புதிதாக தொழில் செய்ய கடன் உதவி வழங்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். msmeonline.tn.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் நிறையா ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லோனுக்காகவே ஏதாச்சும் நல்ல ஸ்கீமாக நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தமிழக அரசு தொழில் பண்ணுவதற்காக கடன் உதவி வழங்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாங்க. அதாவது என்ன ஸ்கீம் அப்படின்னா UIEGPக்கான ஒரு ஸ்கீம். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக தமிழக அரசின் UIEGP திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கடன் மற்றும் மானியம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிகபட்ச திட்ட மதிப்பு உங்களுக்கு 15 லட்சம் வரைக்கும் வியாபார தொழில்கள் செய்வதற்காக கடன் உதவி வழங்குறாங்க. இந்த 15 லட்சத்தில் அரசு எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா 25% மானியம் கொடுக்குறாங்க. 25% அல்லது 1,25,000 ரூபாய், எது அதிகமாக இருக்கோ அது உங்களுக்கு மானியமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கல்வி தகுதி நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 8th மேலே என்ன கல்வி தகுதி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்காங்க பாருங்கள், பிசி, எம்பிசி, டிஎன்சி, SC, ST அவங்களுக்கு 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆண்டு வருமானம், இந்த ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான நோட்டரிக்கான டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணியாகணும். 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு திட்ட மதிப்பீட்டில் நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த 15 லட்சத்தில் ஜென்ரல் கேட்டகரி 10% நீங்கள் முதலீடு பண்ணுற மாரி இருக்கும், நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். மற்றது லோன் வாங்கிக்கலாம் பேங்க் மூலமாக. 25% மானியம் கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இதுவே SC, ST, BC, MBC, சிறுபான்மையினர், பெண்கள், முன்னாள் படை வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள் அவங்க 5% மட்டும் நீங்கள் முதலீடு பண்ணாவே போதுமானதுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்கீம்ஸ்ன்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3வதாக இருக்குது UIEGPன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கலாம், தமிழில் வேணும் அப்படின்னா தமிழில் மாற்றிக்கோங்க. வேலைவாய்ப்பற்ற இளைஞர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அதுதான் இந்த ஸ்கீமுக்கான திட்டம். இதில் பாருங்கள், திட்ட விவரமில் போயிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ முன்கூட்டியே நம்ம எல்லாமே பார்த்தது தான். எதுக்காக இந்த ஸ்கீம் கொடுக்குறாங்க அப்படின்னா சமூக பொருளாதார நிலையில் பின்தங்கிய மக்கள் அவங்களுடைய வேலைவாய்ப்பினை சிக்கலை தீர்ப்பதற்கான ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கல்வி தகுதி எல்லாமே நம்ம பார்த்தாச்சுங்க. அதாவது வாணிகம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் மட்டும் திட்ட மதிப்பு அதிகபட்சமாக 15 லட்சம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. வணிக வங்கிகள் மூலம் கடன் உதவி கொடுக்குறாங்க. தனிநபர் முதலீட்டு மானிய திட்ட தொகையில் 25%, ஸோ 3.75 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மானியமாக அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வழிகாட்டுதல் கிளிக் பண்ணி தகுதியை உறுதி செய்ய கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம பார்த்தது தாங்க. ஸோ விண்ணப்பத்தாரர் குறைந்தபட்சம் 3 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் வசித்திருக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேள்வியும் பதிலும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு என்னமான கொஷின்ஸ் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்ற மாரி. ஸோ தகுதி என்ன அதை நம்ம பார்த்தாச்சு. ஆண்டு வருடம் 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். ஸோ செலவினங்கள், அந்த ஸ்கீம் மூலமாக இதுக்கெலாம் நம்ம லோன் வாங்கலாம் அப்படின்னா மூலதன கடன், நடைமுறை மூலதனம் மற்றும் சொந்த முதலீடு ஆகியவை அடங்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டடத்தின் மதிப்பு இடத்துக்கு லோன் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த லோன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி அவசியம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுக்கு ஜாமீன் வேணுமானா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 10 லட்ச ரூபா வேற கடனுக்கு ஜாமீன் தேவையில்லை. அதுவும் இது மத்திய அரசின் CM திட்டத்தில் இணைந்து இந்த கடன் கொடுக்குறாங்க, அதனால் ஜாமீன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதேமாரி வந்து பார்த்தா ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் வந்து லோன் பெற முடியுமானா பெற முடியாது. புதுசாக பண்ணுற தொழிலுக்கு மட்டும்தான் பெற முடியும். இப்போ இந்த இந்த அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், அதேமாரி விலைப்பட்டியல் மற்றும் திட்ட அறிக்கை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும். ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதன் அடிப்படையில் தான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்குனுங்க. இதில் போயிட்டு நீங்கள் இந்த மேனுவல் ஃபார்மேட்டில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்தாகணும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எதுக்கு எல்லாமே நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வாங்கியே ஆகணும். அதுக்கப்புறம் இருப்பிட முகவரிக்கான சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி அட்டாச் பண்ணணும். ஸோ இது அரசு நிறுவனம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மாவட்ட அளவில் மாவட்ட தொழில் மையம் இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே அவங்க தான் செயல்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலம் எந்தெந்த தொழில் கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பொருளாதார ரீதியில் சாத்தியமாக உள்ள உற்பத்தி, சேவை மற்றும் விற்பனை சார்ந்த தொழில்கள் அனைத்திற்கும் இத்திட்டத்தில் கடன் பெறலாம். இதுவே நீங்கள் வேளாண் சார்ந்த தொழில்கள் பண்ணுறீங்க, பயிர் வளர்ப்பு, ஆடு மாடு வளர்ப்பு, கோழி, இதுக்கெல்லாம் வந்து இந்த லோன் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நகரப்புறம் மற்றும் கிராமப்புறத்தில் உள்ள தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலுமே தொழில் வந்து தொடங்கலாங்க. எங்கே நீங்கள் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, தேசியமயமாக்கப்பட்ட எல்லா பேங்க்லையுமே லோன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அதாவது எவ்வளோ மதிப்பு உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், மேனுஃபேக்சரிங்காக ஒரு நீங்கள் பண்ணுறீங்க, நீங்களே ஏதாச்சும் உற்பத்தி செய்கிற மாதிரி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா 10 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா லோன் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் செக்டாரில் பண்ணுறீங்க, விற்பனை சார்ந்த தொழில்களுக்கு 1 லட்ச ரூபா லோன் கொடுக்குறாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான லோன் கைட்லைன்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் 25% வரைக்கும் உங்களுக்கு மானியமாக கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்டு. இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் நிர்ணயிக்கப்பட்ட இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் திரும்ப இந்த அமௌண்ட்டை செலுத்துகிற மாரி இருக்குங்க. எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அரசு மானிய தொகை வங்கியில் நிறுத்தி வைக்கப்படும் கால அளவு 3 வருஷம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறது எப்படி, அப்போ டாக்குமெண்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இணைய வழி விண்ணப்பிக்க. இதில் போயிட்டு புதிய விண்ணப்பம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த வெப்சைட்டில் எந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி, ஸோ உங்கள் பெயர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்து ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபிலாம் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு லாகின் இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்குன்னு யூசர் நேம், அதாவது மெயில் ஐடி, மொபைல் நம்பர் அதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி மேனுவலாக டெமோவாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ இதில் உங்கள் பெயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு க்ரியேட் பாஸ்வேர்டுன்னு இருக்கு பாருங்கள், இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் போயிட்டு லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கோட் இருக்கு பாருங்கள், இதில் கொடுத்துருக்க கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இல்லை உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி 8, ஸோ குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும், ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இத்தகவலை படித்தேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. டாக்குமெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இனமான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும், எல்லாமே இருக்குது பாருங்கள். ஆன்லைன் விண்ணப்பத்தை சரியாக வந்து ஃபில் பண்ணுங்கள். அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், ரெஃபரன்ஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள், எல்லாமே கரெக்டாக கொடுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க.
தங்களது விண்ணப்பம் வந்து ஆன்லைன் மூலம் மாவட்ட தொழில் மையம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு வந்து போயிடும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு மாவட்ட தொழில் மைய அலுவலகத்துக்கு நேரில் சென்றோ தபால் மூலமாக விண்ணப்பங்கள் எதுவும் சமர்ப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்முக தேர்வுக்கான ஒரு அழைப்பு கடிதம் வந்து வரும். நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு நேர்முக தேர்வுக்கு ஒரு போஸ்டல் மூலமாக ஒரு அழைப்பு கடிதம் வரும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போயிட்டு நீங்கள் நேர்முக தேர்வு அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொண்டு போனோம் அப்படின்னா கையொப்பமிட்டப்பட்ட விண்ணப்பம், உறுதிமொழி பத்திரத்துக்கு உள்ளவாறு 20 மதிப்புள்ள முத்திரைத்தாள் நோட்டரி பபிளில் வாங்கணும். இதெல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்குங்க. ஸோ அதனால் கைட்லைன்ஸ் படித்து பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். முதல்ல நேம் ஆஃப் த அப்ளிகன், இதில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்துக்குவாங்க. இனிஷியல் கேட்டிருக்காங்க, இனிஷியலை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 50 கேபிக்குள்ளே இருக்க மாரி உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் தயார் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர், மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன கம்யூனிட்டி, எஸ்சியா எஸ்டியா பிசியா எம்பிசியா அப்படின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கொடுத்துட்டு ரிலிஜன், நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி மதம் எதுவோ அதை செட் பண்ணிக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, மேரிடா அன்மேரிடா அப்படின்னு செட் பண்ணிட்டு மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ் அல்லது நோ கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸ் மென்டலி சேலஞ்சாக இருக்காங்க அந்த மாதிரி குழந்தைகள் அப்படின்னா எஸ்ஆர் நோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் அல்லது ஸ்பௌஸ் நேம். ஸோ ஃபாதர் இருக்காங்க அப்படின்னா ஃபாதர் கொடுத்துக்கோங்க. திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரெசிடென்ஷியல் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு தான் நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸுக்கே போக முடியும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கான டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வார்டு நம்பர் என்ன, அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம், ஏரியா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்திருக்கீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு தாலுக்கு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த தாலுக்கோ அதை கொடுத்துட்டு பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பின்கோடு என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ 6 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் இருக்க பின்கோடை நீங்கள் கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய இந்த மாதிரி பர்மனண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டும் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா கிளிக் ஹியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் காப்பி ஆகிடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ். முதல்ல வந்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பேன் கார்டு நம்பர். ரெண்டுமே கம்பல்சரி நீங்கள் கொடுத்தே ஆகணுங்க. ரெண்டுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், வேறு ஏதாச்சும் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி, இந்த பாக்ஸில் உங்களுக்கான மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா கடந்த 3 வருஷமாக நீங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கலான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி, நீங்கள் 10th பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், என்ன முடிச்சிருக்கீங்க கல்வி தகுதி. ஸோ என்ன கிராஜுவேட், 12th 10th இல்லை வந்து யூஜியா பிஜியா அந்த மாதிரி என்ன முடிச்சிருக்கீங்க கல்வி தகுதி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதற்கு முன் மானியத்துடன் கூடிய கடன் பெற்றிருக்கலாம், கவர்மெண்ட் அந்த சப்சிடி மூலமாக லோன் வாங்கிக்கலான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரைனிங் அண்டர்கான், பயிற்சி ஏதேனும் எதிர்த்திருப்பின் அதற்கான விவரம். ஸோ ஏதாச்சும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ சைட் பண்ணிங்க. எஸ் கொடுத்து எந்தமான ட்ரைனிங், எந்த நிறுவனத்தில் பயிற்சி எடுத்தீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்கான நம்பர் என்ன, பதிவு பண்ணதுக்கான தேதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணல அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் சைட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் ஆனுவல் இன்கம் ஆஃப் த ஃபேமிலி டியூலி சப்போர்ட்டட் பை த அஃபிடவிட். ஸோ உங்ககிட்ட குடும்ப ஆண்டு வருமானத்துக்கான உறுதிமொழி படிவம் இருக்குது, அதை வந்து அப்லோட் பண்ணியானும். அஃபிடவிட் இன்கம் சர்டிஃபிகேட் கூட இல்லைங்க, அஃபிடவிட் கேட்டிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யூனிட் டீட்டெயில்ஸ், அதாவது ப்ராஜெக்ட்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதாங்க இன்ஃபர்மேஷன். துவங்க இருக்கும் தொழில், என்னமான தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் இப்போதைக்கு டெமோக்காக ஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில் நான் வந்து கொடுத்துறேன், நீங்கள் எதுவாக நீங்கள் சைட் பண்ணலாம். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லைன் ஆஃப், அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா
அதில் விவரத்தை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 இயர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். கேட்டகரி ஆஃப் வெஞ்சர், அதாவது தொழில் வகை கேட்டிருக்காங்க. பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து கொடுத்துக்கோங்க, வியாபாரம் அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. அப்புறம் மேஜர் ஆக்டிவிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. இல்லை என்னமான இதில் வருது, ஸோ அக்ரிகல்ச்சரா ஆட்டோமொபைலா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எதுக்கு கீழே வருது அப்படின்ற மாரி. இது வரலாம் நீங்கள் அதர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் வேர் த ஆக்டிவிட்டி ப்ரொப்போஸ் டு த ஸ்டார்டட், நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எந்த ஏரியா, ரூரலாக அர்பனான்னு கேட்டிருக்காங்க. ரூரல்னால் கிராமப்புறம் அல்லது அர்பனா நகரப்புறம் கொடுத்துட்டு அதுக்கான டோர் நம்பர். ஸோ அந்த டோர் நம்பர் என்ன, ஒருவேளை ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க, இங்கே தான் வைக்க போகிறீங்க, இடம்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான டோர் நம்பர் ஷீட் நேம் கொடுத்துட்டா. ஃபைனலைஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு எந்த ஏரியா, இங்கே வைக்க போகிறீங்க அப்படின்றத கொடுத்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் வைக்க போகிறீங்க, எந்த தாலுக்கில் வைக்க போகிறீங்க, எந்த பிளாக்கில் வைக்க போகிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்கோட், நீங்கள் வந்து அந்த தொழில் எங்கே பொருளோ எந்த பண்ண பொருளோ அதுக்கான பின்கோட், அதிலே சட்டமன்ற தொகுதி, அந்த நீங்கள் எங்கே தொழில் பண்ண பொருளோ அது எந்த சட்டமன்ற தொகுதி கீழே வருது அப்படின்றத ஃபில் பண்ணுங்க. எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கப்புறம் ப்ராஜெக்டோடைய அவுட்லே வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 15 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாருங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல், நடைமுறை மூலதனம், ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ போட போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு அதர் ஃபிக்ஸ்டு அசட், இதர அசையா சொத்துக்கள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை வாங்குறதுக்கு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெதர் அவைல்டு எனி லோன் ஃபார் ஸ்டார்டிங் த என்டர்பிரனர், வேறு எங்கேயாச்சும் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அது எஸ் கொடுங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு இதில் உங்களுக்கு வந்து காமிக்கும், நீங்கள் எவ்வளோ வாங்க போகிறீங்க அப்படின்ற மாரி. அதனால் நீங்கள் தான் எவ்வளோ வாங்க போகிறீங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எவ்வளோ தேவைப்படுது, இதர அசையா சொத்துக்கள் வாங்க, அதை எக்யூப்மெண்ட் ஏதாச்சும் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் மற்றதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ தேவைப்படுது அது எல்லாமே நீங்கள் தான் இதில் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ தெளிவாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, எவ்வளோ லோன் வேணும் அப்படின்னமே நீங்கள் தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ தெளிவாக எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் தான் கொடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் டு பி அப்லோடட், டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் டிசி கேட்டிருக்காங்க, நேட்டிவிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட், வேலிட் கொட்டேஷன் வித் ஜிஎஸ்டி நம்பர், ஸோ விலைப்பட்டியல் கொட்டேஷனுடன் ஜிஎஸ்டி நம்பர் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க பாருங்கள் ப்ரொசீட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயிலில் வந்து சேவ் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதில் கீழே உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க பாருங்கள், நீங்கள் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்திருக்கு. அடுத்த கட்டமாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பாருங்கள் டிசி கேட்டிருக்காங்க, உங்கள் டிசியை வந்து சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி டிசி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து நேட்டிவிட்டிக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், ரேஷன் கார்டோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து அதை அப்லோட் பண்ணிட்டு கீழே அப்லோட் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அப்லோட் ஆகும். வேலிட் கொட்டேஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வித் ஜிஎஸ்டி நம்பரோட தெரிஞ்சவங்க கிட்டே வந்து பார்த்தா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை, ஜாதி சர்டிஃபிகேட், ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சதுங்க. ஸோ இதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோடு ஃபில்டு அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான இந்த அப்ளை பண்ணதுக்கான ஒரு காப்பி உங்களுக்கு வந்துடும் பிடிஎஃப் மாதிரி, அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் அந்த தொழில் மையம் இருக்குது பாருங்கள், அங்கே போயிடும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அட்ரஸுக்கு வந்து தபால் மூலமாக உங்கள் அப்ளிகேஷன் நம்பரோட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்து இன்னைய தேதியில் வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்புவாங்க. அன்றைக்கி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி இருக்குங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.